வணக்கம் மச்சி, சிலர் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வரிசையாக ஒவ்வொரு எபிசோடாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அந்த வரிசையில் இன்றைக்கி எபிசோட் 69 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சேனல் நம்ம சேனல் நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி விட்ருங்க. இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சின்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்கள் சேனலை இலவசமாகவும் நான் ப்ரொமோட் பண்ணி விட்றேன். ஸோ இன்றைக்கி எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போது யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குது. ரொம்ப அடிப்படையான பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது ரெண்டும் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு விஷயத்தை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூடியூப்பில் நிறையா கிடைக்கும். இது ரெண்டையும் நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ சூப்பரான வீடியோ போட்டாலும் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது யூடியூப் வந்து கிடைக்காது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நம்பர் 1, அதாவது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணாலும் சரி, அதோட லென்த் இருக்குது பார்த்தீங்களா? அந்த வீடியோடைய லென்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே தான். குறைஞ்சபட்சம் ஒரு 8 நிமிஷத்துக்கு அந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். ஸோ 8 அல்லது 8 நிமிஷத்துக்கு மேலே ஒரு வீடியோ நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது மேனுவலாக ஆட் பிரேக்ஸை வந்துட்டு உங்களால் ஆட் பண்ண முடியும். அதாவது ஒரு 8 மினிட்ஸ் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 மினிட்ஸ்க்கு ஒருக்க நடுவில் ஒரு விளம்பரத்தை வந்துட்டு உங்களால் மேனுவலாகவே வந்துட்டு ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்துட்டு யூடியூப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 8 நிமிஷம் வீடியோவுக்கு ஒரு 4 விளம்பரம் வரைக்கும் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 4 விளம்பரத்தை ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டோன்னா உடனே 4 விளம்பரமே அந்த வீடியோக்கு ப்ளே ஆகும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எத்தனை விளம்பரம் ஆட் பண்ணாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மினிட்ஸ் வீடியோக்கு 20 ஆடெல்லாம் ஆட் பண்ணி விட்ருவாங்க. அதுக்காக 20மே ப்ளே ஆகாது. அப்படி ப்ளே ஆச்சுன்னா நம்ம எல்லாருமே மல்டி மில்லியனர்ஸாக தான் இருப்போம். ஸோ அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 நிமிஷத்துக்கு கீழே நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஒரே ஒரு விளம்பரம் தான் ப்ளே ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுவே 8 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது, அதாவது நிறைய ஆட்ஸை கொடுத்து அப்லோட் பண்ணும்போது ஒரு ஆடுக்கு மேலே வந்துட்டு கண்டிப்பாக ப்ளே ஆகும். ஸோ ஒரு ஆடு ப்ளே ஆச்சுனாலே நமக்கு யூடியூப்லேருந்து ரெவன்யூ வரும். அப்போ ஒரு ஆடுக்கு மேலே அதிகமாக ப்ளே ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு அதிகமாக வந்துட்டு நமக்கு ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு வரும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஆடுக்கு மேலே வந்துட்டு ப்ளே ஆகும். எந்த வீடியோஸ்க்கு அப்படின்னா 8 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற வீடியோஸ்க்கு நீங்கள் ஆட் பண்ண வீடியோஸ்க்கு. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக 8 மினிட்ஸ்க்கு மேலே வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி விட்றாங்க. பட் அவங்க மேனுவலாக ஆட்ஸை வந்துட்டு கொடுக்குறதே கிடையாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணணும். நீங்களே வந்துட்டு அப்படியே டிஃபால்ட்டாக விட்டுறக்கூடாது. இப்போ 8 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா 2 மினிட்ஸ்க்கு ஒருக்க நடுவில் ஒரு ஆடு வந்து ப்ளே ஆகிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுவே ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ அப்படின்னா மொத்தமாக ஒரு 5 ஆடை வந்துட்டு நீங்கள் நடுவில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்களே மேனுவலாக ஆட் பண்ணி பப்ளிஷ் பண்ணும்போது தான் ஒரு ஆடுக்கு மேலே அதிகப்படியான ஆட்ஸ் உங்கள் வீடியோக்கு ப்ளே ஆகும் அண்ட் ரெவன்யூ வந்துட்டு அதிகமாக வரும். இது முதல் விஷயம். செகண்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கண்டென்ட் இருக்குது. ட்ரெண்டிங் கண்டென்ட் அண்ட் எவர் கிரீன் கண்டென்ட். இதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நான் வந்து எபிசோட் 67 போட்டிருக்கேன். ஸோ எபிசோட் 67 போயிட்டு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனே நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த எபிசோடை ஃபுல்லாக பாருங்கள். யூடியூபுடைய கண்டென்ட்ஸை பற்றி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ அதில் வந்துட்டு எவர் கிரீன் கண்டென்ட்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ரெவன்யூ பணம் அதிகமாக யூடியூப்பில் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவர் கிரீன் கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக சேனல் ஆரம்பிக்கணும். உங்களுடைய சேனல் வந்துட்டு எவர் கிரீன் கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்போது நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே வியூஸ் போகாட்டினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் ஆக ஆக உங்களுக்கு வந்து வியூஸ் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸுமே 10 வருஷம் ஆனாலும் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க மேட்ரு. இந்த வீடியோவில் உங்களுக்கு 2 டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு டிப் வந்துட்டு 8 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும் வித் ஆட்ஸோட. மேனுவலாக ஆட்ஸை ஆட் பண்ணி அந்த வீடியோ வந்துட்டு பப்ளிஷ் பண்ணணும். அண்ட் செகண்ட் டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சேனல் வந்துட்டு எவர் கிரீன் கண்டென்ட்டாக இருக்கும். அதாவது எவர் கிரீன் கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த 2 டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூடியூப்பில் நிறைய பணம் வந்துட்டு உங்களால் சம்பாதிக்க முடியும் கம்பேர்டு டு அதர் கண்டென்ட் சேனல்ஸ். ஸோ இதை இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேரும் கொடுத்துருங்க. எனக்கு இன்னுமே மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறதுக்கு. அண்ட் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் யோசிக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கொட்டி விடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் மச்சீஸ். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் பாபா.